திருமாவளவன். அது ஏன் அவர் பேரை மட்டும் மற்றதெல்லாம் ரெட்ல எழுதி வச்சிருக்கீங்க, அவர் பேரை மட்டும் ஏன் பிளாக்ல எழுதி வச்சிருக்கீங்க? பிளாக் லிஸ்ட்ல இருக்காரா என்ன? விஜயகாந்த் சார் அவர் வந்து அரசன். அதுல கிரீடமா இருந்தவங்க பிரேமலதா. விஜய் என்னை பொறுத்த வரைக்கும் நோ டைலாக்ஸ். விஜய்னு நீங்க எழுதியிருக்க சரி, அதுல என்ன ரெண்டு கண்ணு போட்டு ஒரு வாய் போட்டு ஜோக்கர் மாதிரி கிரியேட் பண்ணிருக்கீங்க. சீமான் அப்படிங்கறது பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் தமிழனா உணர ஆரம்பிச்சாங்க. தெரியாதவங்க பத்தி எது வேணுமானு பேசலாம், ஏன்னா அது அவங்களுக்கும் தெரிய போறதில்ல, நமக்கும் தெரியும். அண்ணாமலையால் தான் பிஜேபிங்கிறது தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தெரியாது. இப்படி இருக்கிறவன் தான் பொலிட்டிக்கல் பண்ணணுங்கிற ஒரு பாக்ஸ்குள்ளார வட்டத்துக்குள்ளார இல்லாதா? வணக்கம் சார். வணக்கம். உங்களுக்கு அறிமுகமே தேவையில்லை. இயக்குனர் நந்தகுமார்னா தெரியாத ஆளே கிடையாது. ஸோ அதனால் நம்ம டேரெக்டாக நிகழ்ச்சிக்குள்ளே போயிடுவோம் சார். ஃபர்ஸ்ட் நம்மளோட செக்மெண்ட் நேம் வந்து வாட் இஸ் மை கருத்து. இந்த செக்மெண்ட்ல என்னன்னா சார், உங்களுக்கு முன்னாடி ஒரு 10 தலைவரோட பேர் இருக்கும் சார். அந்த தலைவரோட பேரை எடுத்துட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவரை பற்றி, அப்போ உங்களோட கருத்தை சொல்லணும் சார். அப்படிங்களா? ஆமாம் சார். கேம் ஸ்டார்ட் பண்ணிடுவோமா சார்? இது கேம். ஆமாம் சார். கேமில் தோத்தா என்ன கொடுப்பீங்க, ஜெயிச்சா என்ன கொடுப்பீங்க? அது முடியல சொல்கிறேன் சார். அப்படிங்களா? ஆமாங்க சார். ஓ ஓகே, டன். ஆரம்பிக்கலாம். உங்களோட ஆட்டத்தை ஆரம்பிக்கலாம் சார். நீங்களே ஒரு கார்டு எடுத்து கொடுங்க. ஓகே சார். ஃபர்ஸ்ட் என்னோட கைராசி. டேக் இட் சார். பார்ப்போம். கைராசியா கால் ராசியா? யார் யார் பேர்லாம் எழுதி வச்சிருக்கீங்க? அது சொல்ல மாட்டேங்க சார். அது சொன்னால் நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிருக்கீங்க. அப்படியே கொஞ்சம் காட்டினா நல்லா இருக்குது. ஐயா ஐயா பற்றி நீங்கள் சொல்லணும். முன்னாள் முதலமைச்சர். எஸ். அவரை பற்றி உங்களோட கருத்து என்ன? புரியல. அவரை பற்றின கருத்துக்கள்னா எது மாதிரி சொல்ல? அவர் அரசியல் கருத்துக்கள் அவரை பற்றி சொல்லலாம். அவரோட அரசியல் செயல்பாடு. ஒவ்வொரு மனிதருக்குமே வந்து ஒரு ஒரு காயின் தான். ஒரு மனிதனுங்கிறது ஒரு காயின். புரியுதுங்களா? ஓகே. டைலும் இருக்கும், ஹெட்டும் இருக்கும். ஹெட்டை பற்றி பேசினா ரொம்ப ஹாப்பி மூமெண்ட்டாக நவுத்தலாம். ஓகே. டைல், வாலு, ஆமாம், அது எப்படிலாம் ஆட்டியிருக்காங்க என்ன அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்குமே இருக்கும். ஆமாம் ஆமாம். நீங்கள் எந்த பக்கத்தை கேட்குறீங்க? உங்களோட பக்கத்தை சொல்லுங்க சார். உங்களுக்கும் ஒரு கருத்து இருக்குல்ல சார், அது சொன்ன போதும் சார். எனக்கு கருத்து என்ன, ஆக்சுவலாக வந்து என்ன சொல்கிறது, அவர் ஒரு லீடரா, பொலிட்டிக்கல் லீடரா எப்படி பார்க்குறீங்க அவர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பொலிட்டிக்கல் லீடர்னா அதாவது இப்படி இருக்கிறவன் தான் பொலிட்டிக்கல் பண்ணணுங்கிற ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பாக்ஸ்குள்ளார வட்டத்துக்குள்ளார இல்லாதால் ஒரு பிம்பத்தில் அடங்கல அவர். ஒரு அந்த மாதிரி உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, நீங்கள் வந்து எம்ஜிஆர் மாதிரி ஒரு மாஸ் கிரியேட் பண்ணி வச்சிருந்தா தான் முதலமைச்சர் ஆக முடியும். அப்படியா என்ன? மாஸ்லாம் கிரியேட் பண்ணி வச்சிருந்தாரா என்ன? உங்களுக்கு தான் தெரியும். இல்லை, நான் கேட்குறேன். மாஸ் அப்படி இருந்துதாங்க? இருந்தது. எது? நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் கேள்விப்பட்டது சொல்றேன். எடப்பாடி முதலமைச்சர் ஆகிறதுக்கு ஆடியன்ஸ்ட மக்கள்கிட்ட மாஸ் கிரியேட் பண்ணி வச்சிருந்தாரு. எடப்பாடி ஐயா சொல்லல, நான் எம்ஜிஆர் ஐயா சொன்னேன். புரட்சி கலைஞர் எம்ஜிஆர். நான் கார்டு எடுத்திருக்கிறது இது வந்து எடப்பாடியா எம்ஜிஆரா? எடப்பாடி. அப்போ எடப்பாடி பற்றி தானே பேசிட்டு இருக்கோம், அதை பற்றி தானே கொஸ்டின். எஸ். நான் பேசுறதுங்கிறது எம்ஜிஆர் மாதிரி பிம்பத்தை கிரியேட் பண்ணி வச்சிருந்தாருன்னு தான் உங்கள்கிட்ட கேட்டேன். இல்லை 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 இல்லாதவங்களும் முதலமைச்சர் ஆகலாங்கிறது இருக்குல்ல. ஆமாம். இது வரைக்கும் தமிழில் பிம்பத்தை ஏற்படுத்தி வச்சவங்க தானே முதலமைச்சராக இருந்திருக்காங்க. ஆமாம். மக்கள் மத்தியில் பிம்பத்தை ஏற்படுத்தி வச்சவங்க தான் இருக்காங்க. பிம்பம் இல்லாம வந்தவங்கல்ல ஒரு ஒருத்தர். புரியுதுங்களா? ஓகே சார். ரெண்டே பேர் தான். ஒன்னு ஓபிஎஸ், இன்னொன்னு இபிஎஸ். ரெண்டுமே அதிமுக தான்றீங்க? ரெண்டுமே அதிமுக தான். ஆமா. பிம்பம் இல்லாம வேற யாரையாவது சொல்லுங்க. இல்ல சார், யாரும் இல்ல. எனக்கு தெரிஞ்ச யாரும் இல்ல சார். மக்கள் மனசுலயும் சரி, அவங்க மத்தியிலையும் சரி, ஆமா, யாருன்னே தெரியாத நபர்கள் முதலமைச்சர் ஆனாதுங்க அப்படின்னா இவங்க தான். சாதாரண கிளர்ச்சி செயலாளர் வந்து முதலமைச்சரா இருக்கான்னு அவர் உதாரணம். கட்சிக்குள்ளார தெரியுங்க. ஏயா இன்னைக்கு நீ இப்படி உயிரை வாங்குற? நீ வாதாரப்ப என்னைக்காவது நான் குறுக்க போந்துருக்கலாம். அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணுவேன். ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கேன்ல, கூட பேசுனா மறந்துட மாட்டானா? ஏடிஎம்கே காரங்களுக்கு தெரியும். புரியுதுங்களா? மக்களுக்கு தெரியாது. கடைக்கோடியில் இருக்கிற ஒரு பாமரனுக்கு எடப்பாடி யாருன்னு தெரியுமா? தெரியாது. இப்பதான் தெரியும். இப்ப நான் வந்து அவர் வர்ற அந்த முதலமைச்சருங்கிற இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் உள்ள விஷயத்த சொல்றேன். சோ அப்படி இருக்குது இல்லையா? அதனால இது வந்து உங்களோட கருத்து தான். யாருன்னே தெரியாத ஒருத்தரும் முதலமைச்சர் ஆகலாம் அப்படிங்கிறதுக்கு இவரெல்லாம் ஒரு உதாரண இருந்தது. ஓகே, சூப்பர் சார். நெக்ஸ்ட் பாப்போமா சார்?
ஓ அடுத்த பேப்பரா? ஆமாம் சார். ஓகே டன். ஓகே சார், நெக்ஸ்ட் நீங்களே சார், உங்களோட சாய்ஸ். அப்படியா? ஆமாங்க சார். சாய்ஸ். ஓகே டன். எதுவுமே இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்கும், ஏதாவது எழுதி வச்சிடுறீங்க. ஆமாம் சார், ஆமா. மக்களுக்கு தெரிஞ்சுங்களா உங்களோட கருத்து என்னன்ட்டு. அண்ணாமலை. சொல்லுங்கள் சார். முன்னாள் மாநில தலைவர். முன்னாள் மாநில தலைவர் அப்படிங்கிறதுக்கு முன்னால் இருக்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா? ஆமாம் சார். ஒரு போலீஸ் அதிகாரி, ஐபிஎஸ் ஆமா. அப்படிங்கிறதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? முன்னாள் அப்படின்னா அதெல்லாம் இருக்குல்ல. இருக்கு, அதெல்லாம் முன்னாள் எல்லாம் சொல்லணும்ல. முன்னால இருக்கு சார். இருக்கு சார், ஆ? இருக்கு. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. ஸோ உங்களுக்கு தேவையானது நெகட்டிவ் வேணுமா பாசிட்டிவ் வேணுமா? உங்களோட கருத்து வேணும் சார். ஏங்க நான் சொல்றதே உங்களுக்கு புரியலையா? ஒவ்வொருத்தருக்குமே வந்து நெகட்டிவ் இருக்கும், பாசிட்டிவ் இருக்கும். உங்க சேனலோட ஆடியன்ஸ் வந்து நெகட்டிவ் ஆடியன்ஸா பாசிட்டிவ் ஆடியன்ஸா? பாசிட்டிவ் 2 வேணும், நெகட்டிவ் 2 வேணும் சார். அப்படிங்களா? ஆமாங்க சார். ஓ பார்த்தீங்களா, கொத்துடுறீங்க. கோத்து இல்லை சார், நிறைய மக்கள் அதான் எதிர்பார்க்குறாங்க. ஓகே ஃபைன், பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் சொல்லுங்கள் சார். 2. ஃபர்ஸ்ட் நெகட்டிவ். ஆமா. போலீஸ் ட்ரைனிங் எடுத்தாரு, ம். ஆனால் எனக்கு புரியல. ஒரு நேரத்தில் வந்து இந்த குருவி சுடுற துப்பாக்கியில் வந்து குண்டை முள்ளார போட்டு மேலே குத்தி விட்டு போடுவாங்க. அந்த துப்பாக்கியில் இவர் பண்ணது மாதிரி தெரியுது. என்னடா பொசுக்குன்னு மலையாளம் பேசிவிட்ட? அந்த துப்பாக்கி வந்து போலீஸ் ட்ரைனிங்லேயோ இல்லை போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயோ அந்த மாதிரி துப்பாக்கிகள் இன்னமும் இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அது வந்து எனக்கு நெகட்டிவ் ஆஸ்பெக்டாக எனக்கு கிரியேட் ஆச்சு. அது ஓகே. உங்களோட ஒரு point போலீஸ் of view. இவ்வளோ ப்ராக்டிக்கலாக ஒரு ஐபிஎஸ் வரைக்கும் ட்ராவல் பண்ணுற ஒரு இதில் இருக்கிற நாலேஜபிள் பர்சன் அப்படிங்கிறது வந்து அந்த வந்து துப்பாக்கியை திருப்பி பிடிச்சி அதில் குண்டை போட்டுக்கிட்டு இருந்தாருன்னா அது வந்து ஏர்கன்னா ஒரு போலீஸ் ஒரு ஐபிஎஸ் செக்ஷன் அளவுக்கு ஒரு போகிற இதில் இருக்க எனக்கு Okay, தெரியல. okay, எனக்கு okay. எனக்கு அந்த போலீஸோட இதில் வந்து போலீஸ் train வெறும் இருக்கான்ற மாதிரி டவுட். அதாவது ரியல் கன் உபயோகிக்க வேண்டிய இடத்துல ஒரு என்ன குண்டு பால்ஸ் போட்டு ஒரு ஏர் கன்னை பீச்சில் சுடுற துப்பாக்கியை கொடுப்பாங்களா அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்படிங்கிறது இது வந்து என்னோட ஐபிஎஸ்ல அது ஓகே. இப்போ ஆமா. பொலிட்டிக்கலில் சார், பொலிட்டிக்கல் ஒரு பாயிண்ட் சொல்லுங்கள் சார். அவர் வந்து எல்லாரும் சொல்லுவாங்க, எனக்கு தெரிஞ்ச அண்ணாமலை ஒரு கிங் மேக்கர். பாசிட்டிவ். ஓகே. காரணம் ம் காரணம் நீங்கள் பார்த்துருப்பீங்களா, இதனால தான் ஒரு கிங் மேக்கர் அப்படின்ட்டு. அவர் வந்து பிஜேபின்னு ஒரு கட்சி தமிழ்நாட்டில் பல காலமாக இருக்குது. ஆனால் ஒரு கடைக்கோடியில் இருக்கிற ஒரு பாமரனுக்கும் அண்ணாமலையை வச்சு தான் தெரியும். அண்ணாமலைக்கு முன் பின்னு 2 வச்சுக்கலாம் பாஜக. ஆமாம், அண்ணாமலையால் தான் பிஜேபிங்கிறது தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சு. ஓகே. இதுதான் உண்மை. அவரோட ஆக்சுவலா பாஜகவோட வளர்ச்சிக்கு அண்ணாமலை ஒரு முக்கியமான ஆமா, அவர் வந்து அதை எப்படி வளர்த்தாங்க என்னங்கிறதெல்லாம் அது அந்த கதையெல்லாம் ரீச்சுக்கு பாசிட்டிவ் நோட்ல. அது நீங்க வளர்த்த கதையை போய் பாத்தீங்கன்னா ரொம்ப நெகட்டிவா இருக்கும். நெகட்டிவா இருக்கும். Okay. எப்படியெல்லாம் வளர்த்தாங்க அப்படிங்கறதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா. ஓகே. அப்போ பாஜகவோட ரீச்சுக்கு அண்ணாமலை ஒரு முக்கியமான காரணமா இருக்காரு. ஆமா கண்டிப்பா சார். ஓகே சார். அது தமிழ்நாட்டுல நீங்க டெல்லி வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா பாஜகவோட இது அந்த ரேஞ்சுக்கு இருக்கும். ஓகே. ஆனா தமிழ்நாட்டுல வந்து அண்ணாமலை சார் தான் ஒரு புராண கட்சி தான் அது. புராணா ரொம்ப பெரும் பழைய பழைய கட்சி. கட்சி. ஓகே. ஆமா, அதை வந்து தமிழ்நாட்டுல வந்து ஒரு என்ன சொல்றது, இன்னைக்கு வந்து பேசு பொருளா இருக்கிற அளவுக்குன்னு இல்ல, எதிர்கட்சியா இருக்கிற அளவுக்கு ரீச் கொண்டு போயிருக்காரு. அந்த ரீச் கொண்டு போய் கொடுத்ததுங்கிறது முழுக்க வந்து அது அண்ணாமலை மட்டுமே. சரிங்க, சூப்பர் சார். அடுத்த பார்ப்போம் சார், அடுத்த தலைவர் யாருன்ட்டு. ஓகே சொல்லுங்க. வாட் நெக்ஸ்ட்? எடுங்க திஸ் இஸ் கொடுங்க. ஃபார் யூ சார். அப்படிங்களா? ஓகே டன், பரவாயில்ல. அடுத்த யார் சார் நீங்கள் பார்க்க போகிற தலைவர்? அண்ணன் சீமான். சொல்லி ஆகணும் சார், நீங்கள் அவரை பற்றி 2 பாயிண்ட் சொல்லி ஆகணும். இல்லை, மற்றவங்களோடலாம் நான் உட்காந்து பேசின காலங்கள்லாம் கிடையாது. அண்ணன் கூட நான் உட்காந்து பேசி பழகிய நாட்கள் அப்போ இருக்கிறது. நிறைய பாயிண்ட் சொல்லணும். நீங்கள் ஆடியன்ஸ் தெரியாத பாயிண்ட்லாம் சொல்லணும். தெரியாதவங்க பற்றி எது வேணுமானு பேசலாம். ஏன்னா அது அவங்களுக்கும் தெரிய போகிறதில்ல, நமக்கும் தெரிய தெரியப்படல, நாமளே சொல்கிறது தான். ஆமாம், நாம் சொல்கிறது தான். புரியுதுங்களா? Okay. தெரிஞ்சவங்களை பற்றி லிமிட்டாக தான் சொல்லணும். லிமிட்டாக சொல்கிறதும் இல்லை, சொல்லாமல் இருக்கிறதே நல்லது. நல்லது. எதுவுமே சொல்லாமல் இருக்கிறது நல்லது. நீங்கள் என்னவா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க? நான் வந்து ஒரு இவர் இருக்கார் சீமானுங்கிற சீமான அண்ணனை பற்றி நீங்கள் கேட்குறீங்க. ஆமாங்க சார். என்கிட்ட இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க? நாங்கள் இப்போ இருக்கிற சீமானை பார்த்துருங்க சார். இதுக்கு முன்னாடி ஒரு சீமான் வந்திருப்பில்ல சார், கட்சி ஆரம்பித்த காலத்தில். சினிமா டைரக்டர். அதுக்கு இடையில கட்சி சேர்ந்து ஆரம்பித்த காலத்தில் இருப்பார்ல சார். கட்சி சினிமா டைரக்டர் சீமானா அரசியல் சீமா? அரசியல் சீமான் சார். அரசியல் சீமாவோட ஆரம்ப காலம் வேணும் சார் எங்களுக்கு. ஓகே டன், சொல்லுங்க. அதை பற்றி தெரிஞ்சுங்க சார். சொல்லுங்க. அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் சார். பாசிட்டிவ் 2, நெகட்டிவ் 2 சார்.
பாசிட்டிவ் 2, நெகட்டிவ் ஆமாம் 2. சார். ஓகே டன். இவர் வந்து எப்படின்னா பாசிட்டிவ்னு சொன்னா, ம். இவர் மாதிரி ஒரு பாசிட்டிவ் வைப் இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸை கொண்டு போய் சேர்க்கறதுங்கிற வேற எவனுமே சேர்த்தது இல்லை. ஒரு பாசிட்டிவ் வைப் கிரியேஷன் பண்றதுன்னு இருக்கு ஒரு இல்லையா? கட்சி தலைவர் இதான். ஒரு அரசியல் ரீதியாகவும் சரி, கட்சி ரீதியாகவும் சரி, ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் அப்படிங்கிற இடத்துலையும் தமிழன் அப்படிங்கிற ஒரு உணர்வுங்கிறது இருக்கு இல்லையா? அது வந்து செத்து போனதா இருந்துட்டு இருந்தது நீண்ட காலமா. புரியுதுங்களா? ஓகே ஓகே. அதை பத்தின சிந்தனையை அப்பப்போ தான் பேசுவாங்களோ ஒழிஞ்சு எப்போதுமே பேசுறது இல்லை. ஒரு சீமான் அப்படிங்கிறது பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் தமிழனா உணர ஆரம்பிச்சாங்க எல்லாரும். ஆமா, நாம தமிழன் தான் அப்படின்னு. இங்க தமிழனுக்கு நீ தமிழன்னு சொல்றதுக்கே ஒரு ஆள் தேவைப்பட்டிருக்கு. அதுதான் சீமான். அந்த ஆள் தான் சீமான். ஓகே சூப்பர் சார். அடுத்து சார் நெகட்டிவ் ஒன்று சொல்லுங்க சார். என்னன்னா அந்த உத்வேகத்தை, அந்த மோட்டிவேஷனை கிரியேட் பண்றது இருக்கு இல்லையா? அதே விஷயம்தான் இவர் பண்றதெல்லாம் சூப்பர். ஆனா என்னன்னா திடீர்னு அவர் பேசுற விஷயத்துல வந்து நிலாவில் அந்த பாட்டி வடை சுட்டாங்க, அந்த வடையை நான் வாங்கி சாப்பிட்டேன், அது அவ்வளோ டேஸ்டா இருந்ததுன்னு சொல்லிடுவார். கதையை அமைச்சாரு. அது வந்து என்ன ஆயிடுதுன்னா இவர் முன்னாடி பேசின உண்மையெல்லாம் வந்து மறைஞ்சிருது. அந்த உண்மை வந்து அந்த ஒரு பொய்யான ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி அதிகமா கிரியேட் பண்றப்ப, அதாவது ஒரு உண்மைக்குள்ளார பொய் கொஞ்சோண்டு தான் இருக்கணும். ஒரு உண்மைக்குள்ளார நீங்க பொய்ய பெருசாக்குனீங்கன்னா அந்த உண்மையும் பொய்யாயிரும், காணாம போயிடும். புரியுதுங்களா? அந்த மாதிரி ஒரு விஷயமா அது நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ல நான் பார்த்தது. ஓகே சார், அடுத்து பார்ப்போமா சார்? ஓகே டன். ஓகே நெக்ஸ்ட் யுவர் சாய்ஸ் சார். கொடுங்க, பரவாயில்ல. எதா இருந்தால் யுவர் சாய்ஸ் அவர் சாய்ஸ்லாம் கிடையாது. எதா இருந்தாலும் பார்க்க போகிறோம், சொல்ல போகிறோம். யார் சார் அடுத்து? விஜய். விஜய்னு நீங்கள் எழுதியிருக்க சரி, அதில் என்ன 2 கண்ணு போட்டு ஒரு வாய் போட்டு ஜோக்கர் மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை சார், நீங்கள் வரேன்னு சொன்னாங்க சார், அதெல்லாம் டக்குன்னு அப்படி மாற்றிட்டாங்க சார். நான் வரேங்கிறதுக்கு இதுக்கு என்னங்க சம்மந்தம்? அது கூட்டி கழிச்சு பார்த்தா தெரியும் சார் உங்களுக்கு. ஏங்க ஒரு விஷயங்க, ஏன்னா சில விஷயங்கள் ஆன் கேமரா ஆஃப் கேமரான்னு ஒன்று இருக்குது, புரியுதுங்களா? ஒருத்தரோட ஒரு நடிகனோட லைஃப்லேயும் சரி, ஒரு சினிமா சம்மந்தப்பட்ட ஆட்கள்லேயும் சரி, எல்லாரோட லைஃப்லேயுமே வந்து என்ன சொல்கிறது, எல்லா நேரமுமே நம்ம எல்லா மாதிரி இருக்கும். ஆமாம் ஆமாம், அது மாதிரி இதில் வந்து சொல்கிறதுக்கு என்ன சொல்கிறது, என்னை பொறுத்த வரைக்கும் நோ டைலாக்ஸ். ஓகே நெக்ஸ்ட். வாய்ப்பில்லை சார், சொல்லி ஆகணும் நீங்கள். இல்லை வேணாங்கிறேன், வேற இது போகலாம். சரிங்க சார், வேணாம். நான் எது சொன்னாலுமே அது வந்து ரைட்டாக சொன்னாலும் அது ராங்கு தான், ராங்காக சொன்னாலும் அது ராங்கு தான். சரிங்க சார், புரியுதுங்களா? அதனால அதை பற்றின நோ கமெண்ட்ஸ். ஓகே சார், அடுத்து பார்த்துருவோமா சார்? கண்டிப்பாக. திருமாவளவன் சூப்பர். ஓகே சார். ஓகே, அதை பற்றி அது ஏன் அவர் பேரை மட்டும் மற்றதெல்லாம் ரெட்ல எழுதி வச்சிருக்கீங்க, அவர் பேரை மட்டும் ஏன் பிளாக்ல எழுதி வச்சிருக்கீங்க? பிளாக் லிஸ்ட்ல இருக்காரா என்ன? பேனா மைக் கழிட்டு ஆனால் பிளாக்ல எழுதிருப்பாங்க சார். பாருங்க, நான் கூட பிளாக் தான் எழுதி போட்டிருக்கேன். ஸோ மைக் காலையான காணத்தால் கருப்பு மைக் மாறிடுச்சு சார். தாழ்த்தப்பட்ட சமுதாயம், தாழ்த்தப்பட்ட மக்கள், இவங்களுக்காக இன்றைக்கு குரல் கொடுக்கும் ஒரு மாமனிதன், களத்தில் நிற்கக்கூடிய ஒரு மனிதன். புரியுதுங்களா? புரியுது சார். ரைட்டு தானே? ரைட்டு தான். கருப்பு சட்டை போட்டிருந்தா தாழ்த்தப்பட்டவன் ஏதாவது கணக்கு இருக்கா என்ன? அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார், அப்படிலாம் கிடையாது. இல்லை, ஏதோ இதுலேயும் கருப்பு இருக்கு, நானும் கருப்பு போட்டிருக்கேன். இல்லை, மைக் கல்யாணம் மாற்றி எழுதியிருக்கோம். ஏன்னா நீங்கள் அடுத்து பாருங்க, அது கருப்புல தான். இல்லை, மைக்கும் கருப்பு தான். அடுத்து நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க, ஒயிட்டுன்னு ஒன்று இருக்கிறதுனால தான் பிளாக்கை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க. பிளாக் இல்லைன்னா ஒயிட்டுன்னு ஒன்று தெரியுமா? தெரியாது சார். ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சுருக்கமாக இவரை பற்றி சொல்ல போனால் இந்தியாவின் நெல்சன் மண்டேலா. சூப்பர் சார், ஒரே லைனில் முடிச்சிட்டீங்க. அவ்வளோதான், அதுக்கு மேலே எதுவும் சொல்கிறதுக்கு விளக்கம், இதுக்கு மேலே விளக்கம் தேவையில்லை சார். ஓகே, அடுத்து பார்த்துருவோமா சார்? ஃபைன். ட்விஸ்ட் காத்திருக்கு, எடுங்க சார். ஏமாற்ற முடியாது நீங்கள். பிரேமலதா விஜயகாந்த். ஓகே, கேப்டன் பிரேமலதா பற்றி கேப்டன். எஸ், நீங்கள் கேப்டன் பற்றியும் சொல்லலாம், அந்நியர் பற்றியும் சொல்லலாம். அரசனை பற்றி சொல்கிறீங்களா இல்லை அவர் வச்சிருந்த கிரீடத்தை பற்றி சொல்கிறீங்களான்னு கேட்டால், கிரீடன் வச்சிருந்தா தான் அரசன், கிரீடத்தை கழட்டி வச்ச அரசன் கிடையாது. புரியுதுங்களா? அதனால் விஜயகாந்த் சாருன்னா அவர் வந்து அரசன். ஓகே, அதில் கிரீடமாக இருந்தவங்க பிரேமலதா. அப்படிங்களப்போ அதை கழட்டி வச்சுட்டு பேச முடியாது, அது இல்லாமல் இருக்க முடியாது, எதுவுமே பேச முடியாது இல்லைங்களா? ஓகே ஓகே. அதனால் வந்து
இப்போ அவரோட ஆளுமை, அவரோட கட்சியோட திறமை, அதை பற்றி சொல்லுங்கள் சார். ஒரு 2 பாயிண்ட் இப்போ இருக்கிற ரசிகர்களுக்காக. இல்லை, நான் அவரோட படங்கள்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ம். ஆமாம், 2 படத்தில் நான் கூட ட்ராவல் ஆகிற ஆன் ஸ்பாட்டில் நான் ஒர்க் பண்ண அனுபவங்கள்லாம் எனக்கு இருக்குது. அதனால ரொம்பவே நல்லா தெரியும். ம். ஆமாம், இங்கே பெரும்பாலும் ஹீரோக்கள்லாம் இப்படி தான் ஃபைட் பண்ணுவாங்க, இப்படி தான் இருப்பாங்க அப்படின்லாம் நம்ம கனவுல கண்ட படங்களாக இருக்கும். ஆனால் நிஜமாக போய் பார்த்தோம்னா, நீங்கள் பயணம்ங்கிற ஒரு படம் பார்த்துருக்கீங்களா? பயணம் பார்த்ததில்லை சார். ஃப்ளைட்லேயே கதை நடக்கும். ஓகே, இருக்கு. ஆமாம். ஆமாம், அந்த படத்தில் பப்ளுன்னு ஒரு ஆர்டிஸ்ட்டு, அதில் ரைசிங் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணியிருப்பாரு. ஓகே சார். ஒரு ஹீரோனா இப்படி தான் இருப்பாங்கிறது தத்ரூபமாக நடிச்சிருப்பார். ஓகே ஓகே. ஆமாம், அப்படிதான் நான் எல்லா ஹீரோவும் நான் அப்படிதான் பார்த்துட்டு இருக்கேன் இன்ன வரைக்குமே ஹீரோக்களை நான் அப்படிதான் பார்த்துட்டு இருக்கேன். ஓகே. ஆமாம், அதில் மாறுபட்ட ஒரு ஹீரோவாவே பார்த்தது விஜயகாந்த் சார் தான். நல்ல ஒரு மனிதராகவும் ஒரு ஹீரோவும் பார்த்துருக்கீங்க. ஹீரோங்க, அவர் ஹீரோ, ரியல் ஹீரோ. ரியலா ஹீரோ. அந்த சாகசங்கள்லாம் சொல்றாங்க இல்லையா ஆமாம். படத்துல, அது பண்ற சாகசங்கள் இது எல்லாத்தையுமே நேர்ல பண்ணவர். ஓகே ஓகே. உதவி பண்றதுங்கிறது எல்லா ஹீரோக்களும் படத்துல தான் பண்ணுவாங்க, நேர்ல பண்ண மாட்டாங்க. ரேர். எங்கேயாவது பண்ணி பார்த்துருக்கீங்க? அது ரேர். 1-2 எங்கேயாவது கண் பண்ண தென்படும். அப்படிங்களா? ஆமாம் சார். நான் அப்படி இவரை பார்த்ததில்ல. இவர் எல்லா காலகட்டங்கள்லையுமே எல்லா சூழ்நிலையுமே நான் பார்த்துருக்கேன். ஓகே, சூப்பர் சார். ஆமாம், அடுத்த தலைவர் பார்ப்போம் சார். கண்டிப்பா. ஓகே, டன். அடுத்த தலைவர் யாருன்னு பார்ப்போம். ராமதாஸ், டாக்டர் ராமதாஸ்னு போட்டுக்கணும். அது ஏன் வெறும் ராமதாஸ்ன்னு நீங்க போட்டீங்கன்னு எனக்கு தெரியல. கட்சி அன்புமணி கிட்ட போனதுனால நீங்க வெறும் ராமதாஸ்னு போட்டுருக்கீங்க. இல்ல, அப்படி இல்லை சார். எழுதுறவங்களுக்கு இல்ல, டாக்டர் ராமதாஸ்னு திருப்பி அவர் முத்திர குத்தி சொல்லியிருக்காரு. எங்க போனாலுமே அவரே தன்னை டாக்டர் ராமதாஸ்ன்னு சொல்லுவாரு. மாத்திடுவோம் சார். அது எழுதுறது யாரும் தெரியல சார். தேடி பிடிச்சிக்கிட்டு வரேன் சார். பார்த்தீங்களா? இது கூட கருப்பு தான் இருக்கு பாத்தீங்களா? எழுத்து பிள்ளைகள். எழுத்து பிள்ளை, கலர் பிள்ளை. கலரும் கருப்பா இருக்கு. அது யார் கண்டுபிடிச்சலாம் சார்? அந்த சமுதாயம் ஒரு காலத்துல ஆண்ட சமுதாயம் இல்ல. அது ஆண்ட சமுதாயம் இல்ல. என்ன சொல்ல வரீங்க? கருப்புங்கிறப்ப இல்ல, எல்லாமே அப்படிதான் இருக்கு பாருங்களேன். அப்படிங்களா? ஓகே ஓகே ஓகே. அதாவது ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். நீங்க ஐயாவை பத்தி சொல்றதுக்கு, நாம பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னா ரொம்ப பெரிய மனுஷனை திட்டுனா பெரிய ஆள் ஆகலாம் அப்படிங்கறது இவரை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே. எப்படி இவர் ரஜினிகாந்த் அப்படிங்கிற ஒரு நடிகர் இல்லைன்னா இன்னைக்கு டாக்டர் ராமதாஸ் வெளியில தெரிஞ்சிருக்காது. ஓகே ஓகே. ரஜினிகாந்த் திட்டி 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 அவர் சிகரெட் பிடிக்கிறாரு, அவர் இதை பண்றாரு அப்படின்னு அவரை மோஸ்ட் ஆஃப் டைம்ஸ் அந்த காலகட்டங்கள்ல கிரிட்டிக்ஸ் பண்ணாரு. ஓகே ஓகே. அந்த கிரிட்டிக்ஸை ரஜினிகாந்தை இந்த அளவுக்கு ஒருத்தர் கேவலப்படுத்தி பேசுறாருன்னா அவர் யாரு அப்படின்னு சொல்லி இவர் மேல போக்கஸ் போச்சு. ஓகே. அந்த போக்கஸ்ங்கிறப்ப யாருன்னா, இவர் ஒரு தனி கட்சி வச்சிருக்காரு, அந்த கட்சிக்கு ஒரு தலைவரா இருக்காரு அப்படிங்கிற ஒரு பாப்புலாரிட்டி. அப்படின்னா ஒரு இன்னைக்கு பாப்புலாரிட்டின்னா இன்னைக்கு எவ்வளவு பேர் கோமாளியா பாப்புலாரிட்டி ஆகுறாங்க, புரியுதுங்களா? கோமாளியா பாப்புலாரிட்டி ஆகி கரைஞ்சு போறதுங்கிறது வேற. ஆமா, பாப்புலாரிட்டியை அதை ஆக்கப்பூர்வமாக்கி மக்களுக்கான சக்தியா மாத்துறதுங்கிறது இருக்குல்ல, அது ஒரு சிலர்ல இவரும் ஒருத்தர். ஆமா, அதாவது ஆப்போசிட் டீம் ஸ்ட்ராங்கா எதிர்க்கிறாரு. ஒரு உச்ச நட்சத்திரத்தை எதிர்த்து இவர் அதான் சொல்றேன். அந்த எதிர்ப்புங்கிறது அன்னைக்கு ரஜினி நினைச்சிருந்தாருன்னா இவரை எதுவும் பண்ணிருக்க முடியும். ஓகே ஓகே ஓகே. புரியுதுங்களா? அவர் ஏன் பண்ணலங்கிறது அது அவருக்கு தான் தெரியும். ஓகே. இவர் ஏன் பண்ணாரு அப்படிங்கிறது இவருக்கு தான் தெரியும். அதனால எனக்கு எதுவும் தெரியாது. மறைக்கப்பட்ட வரலாறு, மறைக்கப்பட்ட உண்மைகளா? ஓகே. ஆமா, அது குடிச்சே தெரியும் சார். கண்டிப்பா. ஓகே சார். அடுத்த பத்திரமா சார்? சொல்லுங்க. இன்னும் 2-3 தான் சார். ஓகே ஃபைன். ப்ரோக்ராம் முடிஞ்சிரும். 3 ப்ரோக்ராம் முடியாது, ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் தான் முடியும். அப்படிங்களா? ஆமா சார், அடுத்த செக்மெண்ட்ல இருக்கு. எம்.கே. ஸ்டாலின். எஸ், இன்றைய முதலமைச்சர் பத்தி நீங்க சொல்லி ஆகணும். ஓகே ஃபைன், பரவாயில்ல. ஏமாத்த முடியாது. இல்லை, ஏமாத்துறதுக்கு என்னங்க இருக்குது? ஆமா, அதாவது இவருக்கு இருக்கிற பதவி இருக்கு இல்லைங்களா, இந்த பதவியில இருக்கிறவங்க அந்த இடத்துக்கு போயிட்டாங்கன்னாவே முதல்ல யார் பேச்சையுமே கேட்க மாட்டாங்க. நாம அவங்கவுங்க நினைக்கிறது மட்டும்தான் கேட்பாங்க. அவங்க சொல்றதுதான், அவங்கவுங்க சொல்றதுதான். அதாவது அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதான் ரூல். அடுத்தவங்க பேச்சை கேட்டுக்கவே மாட்டாங்க. ஓகே ஓகே.
நான் பார்த்த தலைவர்கள்ல ம். உலகத் தலைவர்கள்லயே ஆமா ஆக சிறந்த அறிவாளிகளை பக்கத்துல வச்சு ம். அவங்களோட ஆலோசனை பிரகாரம் அதை எடுத்துக்கிட்டு நடத்துறது இருக்குல்ல, ஆமா. அது வந்து என்ன சொல்றது, தனி குணம் வேணும். ஒரு அது வந்து எல்லாருக்கும் அந்த அந்த மாதிரி இருக்க முடியாது. ம், ம், ம். புரியுதுங்களா? புரியுது புரியுது. அதை அது சுச்சுவேஷன் சிறப்பா ஹேண்டில் பண்றது, பண்றாரு அவரு. சேஃப்டா பண்றது, அது மாதிரி அப்ப ஆணவம் இல்லாத ஒரு தலைவன் அப்படிங்கிறதுக்கு சொல்ல வரேன். ம். நான் பண்றது நான் நினைச்சதுதான் நீ பேசணுங்கிற அந்த இடமே கிடையாது. ஓகே, நம்ம ஜெயிக்கிறோம், நம்ம கூட யார் வச்சுக்கணும் கரெக்டாக தெரிஞ்சிருக்கு அவருக்கு. இல்ல நீங்க சொல்ற ரூட்டு கூட கிடையாது. ம், ம். எதை செஞ்சா மக்கள் நல்லா இருப்பாங்க, மக்களுக்கான. மக்களோட பார்வைக்கு, அதாவது நடந்த ரீசெண்டா நடந்த சம்பவங்களுக்கு ம். எந்த ஆக்ஷன் இவங்க எடுக்கலாம், பட் எது ஏற்படுத்தினாலும் ம். அங்க மக்கள் பாதிப்பான் அப்படிங்கிற மக்களோட நலனை யோசிக்கிற ஓகே. எந்த அதாவது நாட்டுல எது நடந்தாலுமே அது மக்களை பாதிக்குங்கிற ஒரு விஷயமா யோசிக்கிறவர். அதுல என்ன ரியாக்ட் ஆகும், அதோட நாம பின்னணியை ஒரு சட்ட ரீதியா நம்ம எது வேணுமாலும் எடுத்தாலும் ம், ம். அது மக்களை எந்த அளவுக்கு பாதிக்கும்னா அது தேவையில்ல. ஓகே, மக்களோட அந்த ஆலோசனை ஏற்படுத்தி அதை உட்காந்து லிசன் பண்றது இருக்கு இல்லையா, புரியுதுங்களா? அந்த லிசன் பண்றதுங்கிறது இவர்கிட்ட மற்ற உலக தலைவர்கள் கத்துக்கணும். இவர்கிட்ட நல்ல ஒரு லிசனிங் ஸ்கில் இருக்கு அவருக்கு. அந்த மொத்தம் சொல்றது ஃபாலோ பண்ணணும். அத அதாவது என்னைக்குமே வந்து என்ன சொல்றது, இவரை வந்து குடும்ப அரசியல் அப்படின்னு சொல்லி இவர் ஒரு அரச வழியில பரம்பரையில இவன் மகனுக்கு அப்புறம் பேரனுக்கு அப்புறம் இப்படின்னு இவரை முத்திர குத்துறாங்க. ஆமா, ஆமா. ஆனா எனக்கு தெரிஞ்சு ஒரு ஜனநாயக அரசியலை மிக தெளிவா எல்லாரோட ஆலோசனை கேட்டு ஒருத்தர் நடத்துறாருன்னா அது அவர்தான். என் அனுபவத்துக்கு. ம், ம், ம். ஏன்னா நான் பெரிய அனுபவசாலின்லாம் சரி, நாம பார்த்த வரைக்கும். ஆமா. நான் பார்த்தது வரைக்கும் என் அனுபவத்துக்கு ம், ம், ம். அப்படிங்கறத பெஸ்ட் அவரு. பெஸ்ட், தி பெஸ்ட், ஓகே, கிரேட், கிரேட் சொல்லலாம். ஓகே, அது மேலே சூப்பர் சார். அடுத்து என்னங்க கூலா கொடுத்துட்டு இருக்கீங்க? முடிய போகுது சார். முடிய போகுது. 10 தான் சார். ஓ, ஓபிஎஸ். ஓபிஎஸ் ஐயா, ஓபிஎஸ் ஆமா, சொல்லுங்க, அவரை பத்தி சொல்லுங்க. இப்போ வந்து அவரோட நிலைமை என்னன்னு தெரியல, நீங்க தான் சொல்லணும். இது நிலைமை என்ன, ஏங்க ஊருக்கே தெரியுது, இதுல என்ன நிலைமை தெரியல, எல்லாருக்கும் தெரியும். இப்ப நீங்களும் நியூஸ் பார்த்தா விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு பேசுறீங்க, நானும் நியூஸ் தான் பாக்குறேன். அவர் பக்கத்துல உட்காந்து பாத்துட்டு இருக்கேன். இல்ல நம்ம நடக்கிறதா பாக்குறோம். புரியுதுங்களா? அதாவது என்னை கேட்டா என்னன்னா, முன்னாள் முதல்வர் அப்படிங்கறதெல்லாம் விட எனக்கு தெரிஞ்சு நம்பிக்கை துரோகம் செய்யாத ஒரு மனிதர். சூப்பர் சார். எனக்கு தெரிஞ்சு நம்பிக்கையின் சிகரம் அப்படின்னு சொல்லலாம். அரசியல்ல வந்து துரோகம் பண்ணாம இருக்காருன்னா அது துரோகம்னா, அதாவது இந்த உண்ட வீட்டுல ரெண்டகம் பண்றதுங்கிறதுக்கெல்லாம் சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இவரு அது மாதிரி கேரக்டரா இருந்திருக்கிறது வாய்ப்பே இல்லை. அப்படி இருந்தா இப்படி இருக்க மாட்டாரு. ஏன்னா ஜெயலலிதா அம்மாவோட அரசியல் பார்வை எப்படி, அவங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜ் எப்படி, அவங்க ஒருத்தவங்கள்ட்ட ஒரு பொறுப்பை கொடுத்துட்டு போனாங்கன்னா பெரும்பாலும் வந்து அதிகாரத்துல இருக்கிறவங்க அதிகாரத்தை வச்சு அனுபவிச்சதுக்கு அப்புறம் அந்த அதிகாரத்தை மறுபடியும் திருப்பி கொடுக்க மாட்டாங்க. அந்த மனநிலை வராது. அந்த மனநிலைலாம் ஒரு மனிதனுக்கு இருக்குது அப்படின்னா தி கிரேட். ஓபிஎஸ்ங்கிறது அது வேற லெவல். அப்படி இருக்கும். ஆமா, சும்மா எல்லாம் நம்ம, ஏன்னா ஒரு மனிதனோட தனி குணங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி எதுவும் பண்ணாம மறுபடியும் அதே கொடுத்தது பெரிய விஷயம் தானே. அதுதான் சொல்றேன். அதான் நன்றி, விசுவாசம் அப்படிங்கிறது. ரெண்டாவது என்ன சொல்றதுன்னா, விசுவாசம் ஈக்குவல் டு ஓபிஎஸ். அவ்வளவுதான். ஓகே, சூப்பர் சார். ஆமா, அஜித் படங்கிறது மட்டும்தான் தெரியும் இல்லையா சார்? ஓபிஎஸ்க்கு இதான் உதாரணம் தானே. அடுத்த பாத்துருவோம் சார். கண்டிப்பா. லாஸ்ட் சார். லாஸ்ட் கார்டு சசிகலா அம்மையார். சொல்லுங்க சார். ஆமா, சொல்லுங்க சார்னா என்ன? நீங்க என்ன சொல்லுங்க, அவ்வளோ காத்துட்டு இருக்கோம். அதாவது எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். திறமைசாலிகள் சில நேரத்தில் சோம்பேறி இருப்பாங்க. அந்த சோம்பேறியை தட்டி தட்டி வேலை வாங்குவாங்க தெரியுமா? அது மாதிரி அம்மையாரை வந்து அப்பப்போ தட்டி வேலை வாங்கினவங்க தான் இவங்க. எந்த வண்டியும் இன்ஜின் இல்லாமல் ஓடாது. உண்டா இல்லைங்களா? ராக்கெட்டா இருந்தாலும் இன்ஜின் இருக்கணும் இல்லையா? ஜெயலலிதா அம்மையாருக்கு வந்து இவங்க தான் இன்ஜின் சொல்றீங்க, அப்படிதானே புரிஞ்சுக்கிறீங்க? வேற மாதிரி எதுவும் புரியல? இல்ல இல்ல, அப்படிதான். அது மாதிரி இவங்க ஒரு இன்ஜின். ஓகே, ஆமா, ஒரே அர்த்தம் சொல்லிட்டீங்க, ஒரே அர்த்தத்தில் முடிச்சிட்டீங்க. ஆமா, வெறும் இன்ஜினை வச்சுக்கிட்டு ராக்கெட் போகாதுல்ல? ஆமா சார். போகுமா? இன்ஜின் மட்டும் போகாது இல்ல. இன்ஜின் மட்டும் பறக்குமா? பறக்காது. பறக்காது இல்ல. அப்ப வெறும் இன்ஜின் மட்டும் பைக்ல இருந்தா பைக் ஓடிடுமா? ஓடாது.
இப்போ இன்ஜின் தனியாக இருக்குன்றீங்க. அதான் இன்ஜின் தனியா இருந்ததுன்னா இன்ஜின் வேணும், ஒவ்வொன்றுக்கும் இன்ஜின் இன்ஜின் வேணும். வேணும். இப்போ இன்ஜின் மட்டும் இன்ஜின் மட்டும் தனியா இருந்ததுன்னா அது பர்த்தா? ஒர்த் இல்லை சார். ஆ? அது எங்கே இருக்கணும் அங்கே இருக்கணும். எஸ், இன்ஜின் தனியாக இருக்குன்ற இன்ஜின் தனியா இருக்குது. So- அதனால தான் இவ்வளவு பிரச்சனை. பிரச்சனையே அதான் பிரச்சனையே. இப்போ இன்ஜின் இருக்க வேண்டிய இடத்துல இருந்ததுன்னா இவங்க இடம் வேற. இப்போ குடிசையில் இன்ஜின் சேர்த்துருவாமா சார் இருக்க வேண்டிய இடத்துக்கு? அது தெரியாதுல்ல, சார் பார்ப்போம். அது காலம் நிர்ணயிக்கும். எஸ், ஓகே, சூப்பர் சார். 10 தலைவர் கொடுத்தா 10 பேரும் பற்றி சிறப்பாக சொல்லிட்டீங்க. அடுத்த செக்மெண்ட் பற்றி இன்னொரு நாள் பார்ப்போமா சார்? கண்டிப்பா, என்னைக்கு வேணுமாலும் பார்ப்போம். ஓகே சார், சூப்பர் சார். நன்றி, வணக்கம்.